குபேரா மூவிக்கான டீசர் டிரான்ஸ் ஆஃப் குபேரா அப்படின்ற பேர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. உண்மையாவே ஒரு தரமான டீசர். நம்ம ஆக்டர் தனுஷ்கா இருக்கட்டும், இல்ல நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தானா இவங்களோட ஆக்டிங் எல்லாமே இந்த ஒரு டீசர் கட்ல பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கு. முக்கியமா இந்த குபேரன் மூவில நம்ம தலைவன் தனுஷோட ஆக்டிங் பயங்கரமா இருக்கும்னு நம்ம எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்போம். பட் இந்த டீசர்ல நம்ம நினைச்சதுக்கும் 10 மடங்கு மேல அந்த மனுஷனோட ஆக்டிங் அவ்வளவு நேச்சுரலா படும் பயங்கரமா இருக்கு. சீரியஸா இது என்ன மாதிரியான நடிப்புனே தெரியலங்க. நடிப்பின் சைக்கோன்னு சொன்னா அது நம்ம தலைவன் தனுஷ்க்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த டிரான்ஸ் ஆஃப் குபேராவோட டீசர் தான் ஃபுல்லா பிரேக் டவுன் பண்ணி பார்க்க போறோம். நீங்க கவனிக்காத சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் இந்த வீடியோல கவர் பண்ணிருக்கேன். அதனாலே இந்த வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸோ எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த டிரான்ஸ் ஆஃப் குபேராவோட டீசர் பாத்துட்டீங்களா? இந்த டீசரை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன, உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. எடுத்ததும் இந்த மூவியோட டைட்டில் குபேரா, அதாவது குபேரா அப்படின்ற ஒரு கடவுளோட பேரு. குபேராவை பத்தி நான் தான் சொல்லணும்னு இல்ல, மொட்டை போட்டிருக்க ஒரு கியூட்டான கடவுள், அல்ல குறையாத ஒரு செல்வத்தோட இருப்பாரு, அவர் தான் குபேரா. குபேரான்ற கடவுளோட பேர் இருக்க இந்த மூவியோட டைட்டிலுக்கும் இந்த மூவிக்குள்ள இருக்க ஒரு கேரக்டருக்குமே பெரிய கனெக்ட் இருக்கு. அது என்னங்கிறத வீடியோவோட எண்ட்ல சொல்றேன். அந்த ஒரு குபேரா கேரக்டர் இந்த மூவில யாருன்னு நீங்களே கெஸ் பண்ணிட்டு இருங்க. இல்ல கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மூவில முக்கியமான 3 கேரக்டர்ஸ். எடுத்ததும் ஜிம், அவர் பிளே பண்ற அந்த ஒரு பயங்கர பணக்கார கேரக்டர். இன்னொன்னு நம்ம நடிப்பின் சைக்கோ தனுஷ். தனுஷ் இந்த மூவில ரொம்ப ஏழ்மையான, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற ஒரு ஆளாதான் இந்த மூவில பிளே பண்ணிருக்காரு. பிச்சை எடுக்கிற மாதிரி மட்டும் தான் காட்டல, அந்த அளவுக்கு தனுஷ் பிளே பண்ற ஒரு ஏழ்மையான கேரக்டர். நெக்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம நாகார்ஜுனா பிளே பண்ற கேரக்டர். இவங்க 3 பேரும் தான் இந்த ஒரு குபேரா மூவிக்கான முக்கியமான பில்லர்ஸ். இதுல நம்ம நாகார்ஜுனா என்ன மாதிரியான ரோல் பிளே பண்ண போறாரு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இவரு எந்த மாதிரியான ரோல், என்ன கேரக்டர் இந்த மூவில பிளே பண்ணலாம் அப்படின்றத பின்னாடி சொல்றேன். இந்த டீசரோட செம ஃபன்னான ஷாட்ல இருந்து இந்த வீடியோ கிக் ஆஃப் பண்ணா செமையா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ரேமை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? அந்த பொல்லாதவன் மூவில பார்த்த அதே ஃப்ரேம் உங்களுக்கு ஞாபகம் வரல? ஃபைனலி ஒரு வழியா நம்ம தனுஷ் பொல்லாதவன் மூவில வாங்கின அடிய அப்படியே இத்தனை வருஷம் வச்சிருந்து இன்னைக்கு வேற ஆளை கொடுத்துட்டாரு. நிறைய பேர் இந்த 2 ஃப்ரேமையும் எடுத்து போட்டுதான் பயங்கரமா மீம்ஸ் போட்டெல்லாம் கலாச்சிட்டு இருக்காங்க. ஆனா சீரியஸா நல்லா இருக்கு. இந்த டீசரோட ஆரம்பத்திலேயே ஒரு பயங்கரமான பணக்காரனை நமக்கு காட்டியிருப்பாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இவர் தான் இந்த மூவியோட வில்லனா இருக்கலாம். இந்த மூவிக்கு இவங்க குபேரான்ற டைட்டில் மட்டும் வைக்காம இந்த மூவிக்குள்ளேயும் நிறைய கடவுள்கள் சம்பந்தமான நிறைய ரெஃபரன்ஸை நம்ம பார்க்க போறோம். அது இந்த மாதிரி இந்த டீசர்லயே தெரியுது. எடுத்ததுமே இங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா, கையை 2ஐயும் மேல தூக்கி தன்னை தானே கடவுளா நினைச்சுக்கிற ஒருத்தன். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்குமே பணம் இருந்தா கண்டிப்பா கடவுள் தான். இதுக்கு அடுத்த ஷாட்டே நம்ம நாகார்ஜுனாவை போலீஸ் எல்லாம் சேர்ந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. பேக்ரவுண்ட்ல அந்த சாங்க கேட்டீங்கன்னா, நிலவும் எனது, நீரும் எனது, அனைத்து கனிம வளங்களும் எனது, சிம்பிளா எல்லாமே எனதுன்னு அந்த பணக்காரனோட மைண்ட் செட் இப்படிதான் இருக்கும். எல்லாமே தனக்கு தான் இருக்கணும், தான் நினைச்சதை அடைஞ்சே தீர்ற ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் மூலமாவே நமக்கு கன்வே பண்ணிட்டாங்க. இதுக்கு அடுத்த ஷாட்டே நம்ம நாகார்ஜுனா கோடிக்கணக்கான பணத்துக்கு முன்னாடி அந்த பணத்தை பார்த்துட்டு அந்த பணத்தோட போதையில மயங்கி நின்றுட்டு இருப்பாரு. இவ்வளவு பணம் இருந்தா யாரு தான் மயங்க மாட்டாங்க? ஆக்சுவலா இதை நோட் பண்ணி பாத்தீங்கன்னா, இது பேங்கோ இல்ல செக்யூரிட்டி லாக்கரோ கிடையாது. இது இந்த மாதிரி நாகார்ஜுனாவோட வீடா தான் இருக்கணும். வீட்லயே இவ்வளவு பணம் வச்சிருக்காருன்னா யார் இவருக்கு இவ்வளவு பணத்தை கொடுத்துருப்பாங்க? நிறைய பேர் இந்த மாதிரி கெஸ் பண்ணிருப்பீங்க, வில்லனோட பணம் தான் இது. ஆனா எதுக்கு வில்லன் நாகார்ஜுனாக்கு இவ்வளவு பணம் கொடுக்கணும்? ஒரு சின்ன கெஸ் இருக்கு, அது என்னங்கிறத பின்னாடி சொல்றேன். இந்த டீசர்ல இது ரொம்பவே ஒரு முக்கியமான ஷாட். அதாவது இங்க நோட் பண்ணி கேட்டீங்கன்னா, காற்றும் எனது, காடும் எனது, கனிம வளங்கள் அனைத்தும் எனது அப்படின்ற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஓடி இருக்கும். அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கு ஏத்த மாதிரி இங்க சில ஒர்க்கர்ஸ் ஏதோ ஒரு கனிம வளத்தை சுரண்டி எடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, கடலுக்கு நடுவுல ஒரு ஆயில் பிளான்ட் இருக்கு. இங்க இருந்த அந்த எண்ணெய் கனிம வளத்தை சுரண்டி எடுக்கிறது தான் அந்த ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்ல சொல்றாங்க. இதுக்கு அடுத்த ஷாட்டே கோட்டையில இருந்து, தான் ஆசைப்பட்டது எல்லாமே எனக்கு தான், இங்க நான் தான் ராஜா, நான் தான் கடவுள்ன்ற மாதிரி நம்ம குபேரா மூவியோட வில்லனை இங்க நல்லாவே போர்ட்ரே பண்ணிருக்காங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த மூவியோட வில்லன் இந்த டீசர்ல வரும்போதுதான் நம்ம நாகார்ஜுனாவும் இடையில வருவாரு. இங்க நம்ம நாகார்ஜுனாவோட நிறைய ஷேட்ஸ் உங்களால பார்க்க முடியும். ஒரு ஷாட்ல பயங்கர சோகமா இருப்பாரு. இதுக்கு அடுத்த ஷாட்ல தன்னோட வைஃபோடையும் குழந்தையோடையும் பயங்கர சந்தோஷமா இருப்பாரு. இதுக்கு அடுத்த ஷாட்லயே பயங்கரமா கோவமும் பட்டிருப்பாரு. சரியா அவர் கோவப்படுற இந்த ஷாட்ல நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா, பின்னாடி நிறைய கிளாக்ஸ் இருக்கும். ஒன்னு ஒரு நாட்டுக்கான டைமை காட்டிட்டு இருக்கும். இந்த சைடு நிறைய மேப்ஸ் எல்லாம் இருக்கும். இதுல இருந்து இந்த மூவில நாகார்ஜுனா அந்த ஆயில் பிளான்ட்டுக்கு அப்ரூவ் கொடுக்குற ஒரு ஆபீசரா இருக்கலாம், இல்ல அந்த ஆயில் பிளான்ட்டுக்கு சம்பந்தமான ஒரு ஆபீசரா இருக்கலாம். அப்படி இல்லைனாலும் நம்ம நாகார்ஜுனாவோட ஒரு முக்கியமான தேவை நம்ம வில்லனுக்கு கண்டிப்பா இருக்கணும்.
இந்த வில்லனுக்கும் நம்ம தனுஷ்க்கும் இடையில நாகார்ஜுனா மாட்டிக்கிட்டு என்னென்ன பாடுபட போறாரு அப்படின்றதுதான் இந்த ஒரு குபேரா மூவில நம்ம பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்த ஷாட்டே நம்ம நாகார்ஜுனா பயங்கரமா ஒருத்த மேல கோவப்பட்டு இருப்பாரு. இதுக்கப்புறம் வர்ற இந்த ஷாட்டை கவனிச்சிங்கன்னா இங்க ஒருத்தன் லாங் ஹேர் வச்சிருக்கான்ல, இவனும் இதுக்கு முன்னாடி நம்ம நாகார்ஜுனா ஒருத்தன் சட்டையை பிடிச்சிருக்க மாதிரி பார்த்தோம்ல, இவனும் இவங்க 2 பேருமே ஒரே ஆள் தான். இந்த கேங் நம்ம நாகார்ஜுனாக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்றாங்க. ஆனா அந்த ஹெல்ப் ஒரு சில டைம்ல நம்ம நாகார்ஜுனாக்கே பேக் ஃபயர் ஆகி அவனுங்க மேலேயும் அவர் பயங்கரமா கோவப்படுறாரு. மேபி இந்த கேங் நம்ம வில்லனோட கேங்கா இருக்கலாம். நம்ம நாகார்ஜுனாக்கு வில்லன் கொடுத்த அந்த அசைன்மெண்ட்டை சரியா முடிக்கிறதுக்காக இந்த கேங் நம்ம நாகார்ஜுனா கூட இருக்கலாம். எங்க நம்ம நாகார்ஜுனா பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகும்போது பக்கத்துல 2 ஆதார் கார்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு ஆதார் கார்டு ஒன்னு தனுஷோடதாவும் இன்னொன்னு ராஷ்மிகாவோடதாவும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கெஸ் இருக்கு. சும்மா கெஸ் தானே, கெஸ் பண்ணி வைப்போம், நடந்தா நல்லா தான் இருக்கும். இதுக்கு அடுத்த ஷாட்ல தான் நம்ம தலைவன் தனுஷை காட்டுறாங்க. இங்க நம்ம தனுஷ் பாக்குறதுக்கு ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோட தாடியெல்லாம் பயங்கரமா வளர்த்துட்டு முடியெல்லாம் பயங்கரமா வளர்த்துட்டு பாக்குறதுக்கு ஒரு பிச்சைக்காரன் லுக்ல தான் இருக்காரு. அந்த மனுஷன் அப்படி சொல்லக்கூடாது, இருந்தாலும் அந்த லுக்ல தான் இருக்காரு. இங்க பக்கத்துல இருக்க இந்த கையை நோட் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த கையில ரத்தக்கரை படிஞ்சிருக்கு. இதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல லுக்கே மாறி தனுஷ் ஒரு வேற லுக்ல இருக்காரு. வாழ்க்கையோட சேர்ந்து பசியின் கொடுமை நம்ம தனுஷ பயங்கரமா விடாம துரத்திட்டே இருக்கு. அவரும் தன்னோட வாழ்க்கை மாறாதான்னு சாப்பாட்டுக்கு கூட வழியே இல்லாம ஓடிக்கிட்டே இருக்காரு. இங்க ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கை கேட்டீங்கன்னா காஞ்ச வயிறு பிஞ்ச செருப்பு பழைய சோறு பஞ்சமெனதே அப்படின்ற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஓடிட்டு இருக்கும். இங்க இருந்தே நம்ம தனுஷ் இந்த மூவில எந்த அளவுக்கு ஒரு ஏழ்மையான ஆளு அப்படின்றத நமக்கு நல்லாவே கன்வே பண்ணிட்டாங்க. இங்க நம்ம தலைவன் ஒரு எல்லோ குர்த்தி போட்டிருக்காரு. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏங்கிறத பின்னாடி சொல்றேன். தனுஷ் தன்னோட கையில ஒரு நாய் வச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஷாட் பார்த்திருப்போம். அதாவது தனுஷ் பக்கத்துல இருந்த ஒரு ஆள் கையில ரத்தக்கரை இருந்திருக்கும். மேபி தனுஷ்க்கு இந்த கஷ்ட காலத்திலயும் அந்த ஒரு நாய்க்குட்டி துணையா இருந்திருக்கலாம். ஒரு கட்டத்துல அந்த நாய்க்குட்டிக்கும் அடிபட்டு அதை காப்பாத்த போறப்போ தனுஷ்க்கு பக்கத்துல இருந்தவங்க அதை தூக்கி இருக்கலாம். அப்ப அந்த ஆளோட கையில அந்த நாயோட ரத்தம் ஒட்டி இருக்கலாம். இங்க தனுஷ் 7 ஷாட் ஆடுற மாதிரி ஒரு கல்லுக்கு மேல இன்னொரு கல்லை அடிக்கிட்டு இருப்பாரு. அப்ப அவருக்கு பேக்ரவுண்ட்ல நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய கற்கள் அந்த மாதிரி அடுக்கப்பட்டிருக்கும். இங்க எல்லாம் மனுஷன் பல கல்லை அடுக்கி வச்சிருக்காரு. இதுல இருந்தே நம்ம தனுஷ் இந்த ஒரு குபேரா மூவில எந்த அளவுக்கு மென்டலி ஸ்ட்ராங்கான ஆள் அப்படின்ற மாதிரி நமக்கு நல்லாவே கன்வே பண்ணிருக்காங்க. நீங்களாம் நோட் பண்ணீங்கன்னா தனுஷ் பக்கத்துல ஒரு சின்ன பொண்ணு இருக்கு. மேபி இது இந்த மாதிரி தனுஷோட தங்கச்சியா கூட இருக்கலாம். எனக்கு என்ன ஒரு டவுட்னா, நம்ம தனுஷ் நல்ல நிலைமையில இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துட்டாரா, இல்ல இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்து மேல வந்தாரா அப்படின்றது சத்தியமா தெரியலங்க. எங்கேயும் நம்ம தனுஷோட பல ஷேட்ஸை பார்க்கலாம். ஒரு ஷாட்ல மனுஷன் சந்தோஷமா இருக்காரு, இன்னொரு ஷாட்ல கண் கலங்கி அழுதுட்டு இருக்காரு, இதுக்கு அடுத்த ஷாட்ல எதையோ தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. இங்க அழுகிறதா சிரிக்கிறதான்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி இங்க ஒரு சின்ன பையன் ஓடிட்டு இருக்கான். இங்க ஒரு அம்மா விழுந்து கிடக்குறாங்க. இந்த சின்ன பையன் மேபி தனுஷா இருக்கலாம், இது அவங்களோட அம்மாவா கூட இருக்கலாம். இங்க ஓட ஆரம்பிச்சவன் தான் இன்னும் நிக்கலன்ற மாதிரி இதுக்கப்புறம் வர்ற எல்லா ஷாட்லயும் மனுஷன் ஓடிட்டு இருக்காரு. இங்க இருந்துதான் நம்ம நாகார்ஜுனா கோட் சூட் எல்லாம் நம்ம தனுஷ்க்கு மாட்டி விடுறாரு. இங்க கண்டிப்பா நம்ம தனுஷோட தேவை நாகார்ஜுனாக்கு இருக்கு. ஆனா எதுக்கு தனுஷ் தேவை அப்படின்றது இன்னுமே தெரியலங்க. இங்க இருந்து நம்ம தனுஷ் ராஷ்மிகாவை லவ் பண்ணி அவங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்காரு. 2 பேருக்கும் பயங்கரமா சண்டை எல்லாம் வருது. இங்க தனுஷ போட்டு பொழந்து கட்டுற இந்த ஒரு ஆளை நம்ம இதுக்கு முன்னாடியே நாகார்ஜுனாவோட பாத்திருப்போம். அந்த நீளமா முடி வச்சவன் தான் இங்கேயும் நம்ம தனுஷை போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்கான். முன்னாடியே இந்த மஞ்சள் ட்ரெஸ்ஸை ஞாபகத்துல வச்சிருங்கன்னு சொல்லியிருப்பேன். அதே மஞ்சள் ட்ரெஸ்ஸோட தான் நம்ம தனுஷ் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாரு. நெக்ஸ்ட் ஷாட்டே இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல, இங்க இருக்க வந்தான் அப்படின்ற மாதிரி யாரையோ அந்த போலீஸ் கிட்ட கை காட்டுறாரு. மேபி இங்க தனுஷ் தான் வெறும் அம்பு தான், என்ன பண்ண சொன்னதெல்லாம் அந்த நாகார்ஜுனா இவன் தான், இவனை பிடிச்சி ஜெயில போடுங்க சார் அப்படின்ற மாதிரி போலீஸை கூட்டிட்டு வந்திருக்கணும். ஆனா ஏதோ பண்ணி தலைவன் தரமா சிக்கியிருக்கான். அதே மாதிரி இந்த டீசர்ல அந்த பணக்காரனை தவிர நம்ம தனுஷ் கேரக்டரா இருக்கட்டும், நம்ம நாகார்ஜுனா கேரக்டரா இருக்கட்டும், எல்லாமே பயங்கர ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்காங்க. இங்க நம்ம தலைவன் தனுஷ் கோட் சூட்டோட யார்கிட்ட இருந்தோ தப்பிச்சு ஓடிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்த ஷாட்லயே அந்த மஞ்ச குர்த்தி போட்டுக்கிட்டு ராஷ்மிகா கூட தப்பிச்சு ஓடிட்டு இருக்காரு. இதுக்கு அடுத்த ஷாட்லயே ஒரு கேங் வீட்டுக்குள்ள வேகமா வரானுங்க. இங்க இருந்து நம்ம தனுஷ் நம்ம ஆரம்பத்துல பார்த்த அந்த ஒரு பிச்சைக்கார மாதிரியான காஸ்டியூம்ல வேகமா யாரையோ பார்த்து ஓடிட்டு இருக்காரு. மேபி அவரோட கையில வச்சிருந்த அந்த நாய்க்குட்டி அதுக்கு இந்த மாதிரி அடிபட்டிருக்குன்னு சொன்னல, அது இந்த மாதிரி அடிபட்டுருச்சுன்னு தெரிஞ்சு அதை காப்பாத்துறதுக்காக கூட வேகமா ஓடி இருக்கலாம். இதுக்கு அடுத்த ஷாட்டே பாத்தீங்கன்னா நம்ம தனுஷ் கையை மேல தூக்கி அங்க சிவனும் பார்வதியும் இருக்கிற அந்த ஒரு வால் பெயிண்டிங்கை பார்த்து கையெடுத்து கும்பிடுற மாதிரியான ஒரு ஷாட் இருந்திருக்கும். முன்னாடியே சொல்லியிருப்பேன், கடவுள்களோட ரெஃபரன்ஸ் இந்த ஒரு மூவில அதிகமாவே இருக்க போகுது அப்படின்றத. பட் நமக்கு பிடிச்ச நிறைய கடவுள்கள் இருந்தாலும் இங்க இதுக்கு சிவனையும் பார்வதியையும் பர்டிகுலரா வைக்கணும். சிவன் பார்வதி இவங்க 2 பேர் இருக்க மாதிரியும் பார்வதியோட கையில இருந்து சிவன் வாங்கி சாப்பிடுற மாதிரியான இந்த ஒரு டிராயிங் ஏன் வால்ல வரையப்பட்டிருக்கணும். இந்த டிராயிங்க்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கதை இருக்கு. ஆனா சாப்பாட்டோட முக்கியத்துவத்தை குறிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு டிராயிங் இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கு. அங்க கையெடுத்து கும்பிட்ட அந்த மனுஷன் இங்க கோயில் முன்னாடி நின்று கையெடுத்து கும்பிடுறாரு. இதுக்கு முன்னாடி நம்ம அந்த கல் அடுக்கிற மாதிரியான ஷாட் பார்த்திருப்போம்ல, அதே மாதிரியான ஒரு வேஷ்டி சட்டையோட.
இங்க இந்த நீல முடி வச்சவன் கையில கத்தியோட யாரையோ துரத்திட்டு இருக்கான். பேக்ரவுண்ட்ல இருக்க இந்த ஒரு ஃப்ரேம, அதாவது இங்க ஒரு சின்ன அரண்மனை மாதிரி இருக்குல்ல, இந்த இடத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஏங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். இவன் இந்த மாதிரி நம்ம தனுஷை தான் கொல்றதுக்காக கத்தியால துரத்திட்டு இருக்கான். இதுக்கு அடுத்த ஷாட்ல ஒரு கார் மட்டும் உங்களுக்கு வித்தியாசமா தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி ஜாமரா இருக்கணும். சோ பெரிய ஜாமரை கார்ல கட்டி கொண்டு வந்துட்டு இருக்கானுங்க. இப்போ ஒரு மிகப்பெரிய கேங் கையில கன்னோட ஒரு இடத்துக்குள்ள இருந்து வெளில வரானுங்கல்ல, இந்த இடத்த தான் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த ஃப்ரேம்லயும் நம்ம பார்த்திருப்போம். இங்க நம்ம நாகார்ஜுனா கையில ஒரு கன் வச்சிருப்பாரு. அது அந்த கேங் ஆளுங்க வச்சிருந்த கன் மாதிரி இல்லாம சைலன்சர்லாம் வச்சு வித்தியாசமா இருந்திருக்கும். இந்த மாதிரி அவர் கரெக்டா எதை ஷூட் பண்றாருன்னா, அங்க இருக்கிற தீயணைப்பான் அதை மட்டும் தான் கரெக்டா குறி வச்சு சுட்டுட்டு இருக்காரு. அதுக்கு பின்னாடி இங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ராஷ்மிகாவையும் நம்ம தனுஷையும் பார்க்க முடியும். நம்ம நாகார்ஜுனா இப்ப இந்த மாதிரி தனுஷ் பக்கம் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாகார்ஜுனா இந்த மாதிரி அங்க இருக்க தீயணைப்பான் எல்லாம் சுட்டு அந்த கேங்க திசை திருப்பி தனுஷையும் ராஷ்மிகாவையும் காப்பாத்தி அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இங்க நம்ம தனுஷ் கத்திக்கிட்டே எந்திரிச்சு வர்ற இந்த ஒரு சீனும் அதே இடத்துலதான் நடக்குது. இங்க இருந்து நம்ம தனுஷ் போய் வா போய் வா போய் வா போய் வா நண்பா அந்த பாட்டுக்கு பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. சாவு குத்துக்கு மனுஷன் எவ்வளவு சந்தோஷமா ஆடிட்டு இருக்கான் பாருங்க. இங்க வந்த எல்லோ ட்ரெஸ் தான் போட்டிருக்காரு. மேபி இந்த சாங் முடிஞ்சுதான் தனுஷை போலீஸ் பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிருக்கணும். இந்த இடத்துல தனுஷோட லுக்க பாத்தீங்கன்னா வெள்ளை வேஷ்டி சட்டையோட எதையோ திரும்பி பாக்குறாரு. முன்ன நம்ம பார்த்த தனுஷோட எல்லா ஃப்ரேமையும் விட இந்த மனுஷன் இந்த ஒயிட் வேஷ்டி சட்டை இந்த ஃப்ரேம் மட்டும் தனியா துண்டா தெரியுது. இங்க இந்த மாதிரி குபேரா அப்படின்ற டைட்டில எல்லா லாங்குவேஜ்லயும் போட்டு இந்த டீசரை இங்கே முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த ஷார்ட் இது இந்த மாதிரி டைரக்டர் தெரியாம வச்சாரா இல்ல வேணும்னே பொல்லாதவனுக்கான ரெஃபரன்ஸா வச்சாரா அப்படின்றது சத்தியமா தெரியலங்க. ஸோ குபேரா மூவி இந்த மாதிரி 20th ஜூன் தான் ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பா ட்ரெய்லரும் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கான பிரேக் டவுன் இனிமே தமிழ் சினிமால வர்ற எல்லா முக்கியமான மூவிஸ்க்கான ரிவ்யூஸ், இந்த பிரேக் டவுன் மூவிஸ்ல நீங்க மிஸ் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ட்ரெண்டிங் குரல் சேனல்ல தொடர்ந்து பார்க்க போறோம். தொடர்ந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ண போறேன். அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம இருக்கணும்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதான் நான் இந்த டீசர்ல நோட் பண்ண சில முக்கியமான விஷயங்கள். இதை தவிர்த்து நீங்க ஏதாவது நோட் பண்ணிருந்தீங்கன்னா அதையும் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். வட்டா.